பைரவியில சிந்துக்கு தமிழ் புத்தாண்டு ரொம்ப நல்லாவே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ மத்தவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிந்து ரொம்ப சாதாரண பொண்ணா இருப்பான்னு பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்காளே. எப்பேற்பட்ட ஒரு பிளான் போட்டு என் கண் முன்னாடியே தாலி பறிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்துறாளா, பாத்துக்கிறேன் அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க மகா. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வந்து சபையில உட்கார வைக்கிறாங்க. நிஜமான தாலி பறிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் கூட இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா நடக்குமான்னு தெரியல. இன்னைக்கு சிந்து சிவாக்கும் பைரவி ஆறுமுகத்துக்கும் நடந்த தாலி பறிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் ரொம்பவே ரியலா இருந்தது. 4 பேர்ல சிந்து மட்டும்தான் சிரிச்சமேனிக்கே இருந்தாங்க. ஆறுமுகமோ பைரவியோ சிவாவோ ஒரு சொட்டு கூட சிரிக்கல. பயங்கர கோவத்துல கடுப்புலதான் நின்னுட்டு இருந்தாங்க. நேஹா நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல, இவளுக்கு தாலி பறிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல நான் ஏன் இருக்கணும், நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. ஆனா மகா, நீ இருந்து பார்க்கணும் இத. உன்னை பார்த்தாதான் சிந்துக்கு குற்ற உணர்ச்சி வரும். உன்னோட இடத்த அவ அபகரிச்சுட்டாலேன்னு அவளுக்கு குத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிந்துக்கு குத்தவா போது, அவங்க ஜாலியால என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மஞ்ச கயிறை போடுறாங்க, அதுக்கப்புறம் கட்டின தாலியை எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சு கூக்குறாங்க, அதுக்கப்புறம் ஆறுமுகத்துக்கிட்டையும் சிவா கிட்டையும் தாலியை கொடுத்து 2 பேர் கழுத்துலையும் போட சொல்றாங்க. பைரவி எல்லாத்தையும் ரொம்ப கடனுக்கேன்னு தான் பண்றாங்க. ஐயோ இது வேற பண்ணணுமா அப்படின்னு உட்காந்துருக்காங்க. ஆறுமுகமும் வேற வழி இல்லாம அம்மா சொல்றாங்களேங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்றாரு. பைரவிக்கு தாலியும் போட்டு வர்றாரு. அன்னபூர்ணி சிவா கிட்ட தாலியை போட்டு விட சொல்றாங்க. அதே மாதிரி சிவாவும் பண்றாரு. என்ன ஒரு சந்தோஷம் சிந்து ஃபேஸ்ல. அவ்வளோ சந்தோஷமா அந்த தாலியை வாங்கிக்கிறாங்க. பக்கத்துல ஒருத்தர் நம்மள முறைச்சுக்கிட்டே இருக்காரு, நம்ம மேல கோபமாவே இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சும் கூட எப்படி இப்படி சிரிக்க முடியுதுன்னு தாங்க தெரியல. எல்லாமே சரியாயிருங்கிற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையா, இல்ல இப்ப நடக்கிறத சந்தோஷமா அனுபவிக்கணுங்கிற ஆசையா அப்படின்னு தெரியல. சிவா குங்குமம் வச்சு வர்றாரு. சிந்து சந்தோஷப்பட்டா பரவாயில்ல, 10 குறைக்கு ஸ்னேகாவை பார்த்து எப்படி பார்த்தேல அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு வேற வர்றாங்க. ஸ்னேகா இதுக்கு மேல என்னால இங்க நின்று எதையுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அன்னபூர்ணிக்கிட்டையும் சிந்துவோட அம்மா அப்பா கிட்டையும் 2 பேருமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. மகா நீயும் வந்து குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணுன்னு அன்னபூர்ணி கூப்பிடுறாங்க. என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் என் பையனுக்கு இருக்கு. ஆனா குறுக்கு வழியில வந்த இந்த சிந்துக்கும் பைரவிக்கும் என்னால ஆசீர்வாதம் பண்ண முடியாது. எப்படி குறுக்கு வழியில வந்தாங்களோ அதே மாதிரி குறுக்கு வழியில ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு போயிருவாங்க. அதை நீங்க பார்க்கதான் போறீங்க. என் சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிங்க, என் சம்மதம் இல்லாம தாலி பறிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருக்கீங்க. நீ சொல்லிதான் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சிந்துங்கிறத நான் சீக்கிரமா நிரூபிப்பேன். எல்லாரும் முன்னாடி ஒரு தலை குனிஞ்சு நிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்பதான் லைட்டா சிந்துவோட ஃபேஸ் வாடுது. ஆனா பைரவி பக்கத்துல இருந்து நீ எதையும் நினைக்காத, எல்லாமே நல்லதுக்கு, நீ எல்லாமே பண்ணது நியாயப்படிதானே பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரியே தட்டி கொடுக்குறாங்க. நடந்தது என்னன்னு சிந்துக்கு தானே தெரியும். பாவம் பைரவி சிந்துவை இப்படி நம்புறாங்க. இங்க ஸ்னேகா நடந்ததெல்லாம் தாங்க முடியாம ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்லி புலம்பியும் தீக்குறாங்க. அவங்க அப்பா உடனே இனிமேல் எப்பவுமே சிவாவும் கைக்குள்ளேயே வச்சுக்கணும், அவர் வீட்டுக்கே போகக்கூடாது, ஹாஸ்பிட்டல்லயே இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணு, உன் கூடவே இருக்கிறத பார்த்து சிந்து ஏதாவது பெரிய தப்பு பண்ணுவா, அப்பா அவளை கையும் களவுமா நம்ம பிடிப்போம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. பாப்போம் இவங்க பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. சிந்து நேரா செட்டு கிட்ட போய் நீ பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி செட்டு. இப்ப நான் சிவா கூட வாழ்றேன்னா அதுக்கு காரணம் நீதான். நீ இல்லைன்னா இந்த கல்யாணமும் நடந்திருக்காது, இந்த ஃபங்க்ஷனும் நடந்திருக்காது. ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. அப்பப்ப இதை சொல்லிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா சீக்கிரமா மாட்டிடுவாங்க. நீ டாக்டரை எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியாதா, பண்ணதெல்லாம் மறந்து சீக்கிரமா டாக்டர் உன்னை ஏத்தப்பாருன்னு ஆறுதல் வேற சொல்றாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.